நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. உணவு டெலிவரி செய்பவர்களுக்கான குழு ஏசி ஓய்வறைகள் சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்படும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 24 மணி நேரமும் பணி செய்ய நேரிடுவதால் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் ஓய்வறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. KK நகரில் நாளை முதல் இந்த ஓய்வறைகள் திறக்கப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், இந்த ஓய்வறைகளில் என்னென்ன வசதிகள் அவங்களுக்காக செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம். நிச்சயமாக தமிழகத்துல முதல் முறையாக உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஏசி ஓய்வறை என்பது அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அதன் மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டு சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தது. இந்த நிலையில நாளை முதல் சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் நாளை முதல் இந்த ஏசி ஓய்வறை என்பது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற ஒரு பெருநகரங்கள்ல ஸ்விக்கி, சொமோட்டோ போன்ற ஊழியர்கள் சேவை செய்யக்கூடிய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஊழியர்கள் மழை, வெயில் போன்ற காலங்களில் மிக கடினமான சூழலை அவர்கள் எதிர்கொண்டுதான் அந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த டெலிவரி ஊழியர்கள்ல 10% பேர் பெண்கள் ஆவார்கள். இந்த ஊழியர்களுக்கு முறையாக குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஓய்வு எடுக்க இடமில்லாமல் சாலை ஓரங்களில் கூடுகிறார்கள். இந்த நிலையில இந்த ஊழியர்கள் நலனை கருத்தில் கொண்டு சென்னையின் முக்கிய சாலைகள்ல ஏசி ஓய்வறையை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருந்ததாக ஏற்கனவே குமரகுருபன் அறிவித்து அதன் மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில சென்னையில 600 சதுர அடி பரப்புல அமையிருக்கக்கூடிய இந்த ஓய்வுல 20 அடி நீளமும் 10 அடி அகலத்துல கழிவறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஏசி அறைக்குள்ள குடிநீர், அதே செல்போன் சார்ஜ் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிறது. 25 பேர் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியும் என்கின்ற வகையில் அந்த ஓய்வறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 20 டூ வீலர்கள் வரைக்கும் அந்த ஓய்வறை முன்பாக பார்க்கிங் செய்யக்கூடிய வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சோதனை அடிப்படையில இந்த அண்ணா நகர் மற்றும் KK நகர் ஆகிய 2 இடங்கள்ல சோதனை அடிப்படையில இந்த ஓய்வறை என்பது நாளை திறக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகாக நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், டி நகர் போன்ற பகுதிகளிலுமே இந்த குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகள் கொண்டு வரப்படும் என்கின்ற தகவல் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே முதல் முறையாக உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஏசி ஓய்வறை நாளை முதல் பயன்பாட்டிற்கு வரப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.